வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம். குரோதி வருடத்தில் இது சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது முதல் நாள். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, திதி வளர்பறை சஷ்டி, யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினம் தமிழ் வருட பிறப்பு. இந்த வருடத்திற்கு பேரு குரோதி. நமது வசந்த காலம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று சஷ்டி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சூரியன் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு. பொதுவாக நம்மளுடைய மரபு என்ன அப்படின்னா, இந்த சித்திரை 1ஆம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கு முதல் நாள் இரவே கொஞ்சம் முக்கணிகளையும் எடுத்து வைத்து, அதாவது மா, பழா, வாழை, அதுபோக சில மலர்கள், இது எல்லாத்தையும் எடுத்து வைத்து கொஞ்சம் சுபமங்கலமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தனம், நம்ம வீட்டில் ஏதாவது காயின்ஸ் இருந்ததுன்னா அந்த காயின்ஸு, அதில் வெள்ளி, தங்கம், இது போன்ற பொருட்கள், அப்புறம் இன்றைய பஞ்சாங்கம், இது போன்ற இது எல்லாத்தையும் வச்சு ஒரு நெய்யினால் ஒரு விளக்கு ஏற்றி, இது எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி முன்னாடி வைத்து நம் குழந்தைகளை காலையில் கண் விழிக்க வைப்பாங்க. கண்ணை மூடி கொண்டு போய் அங்கே பார்க்க வைப்பாங்க. இது ஒரு சம்பிரதாயம். இந்த கொங்கு மண்டலத்திலலாம் இது சித்திரக்கனி காண்பது அப்படின்னே ஒரு மரபு உண்டு. சித்திரக்கனி திருவிழா என்றே சொல்வார்கள். இன்றைக்கி வேப்பம் பூவை போட்டு ஒரு ரசம் வைப்பது நமது மரபு. அதனால் முடிந்தவர்கள், இப்போ இதை எப்போ கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, மத்தியானமாகுது, வேப்பம் பூவெல்லாம் போட்டு ஒரு ரசம் வைங்க. இதற்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நிறையா சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பகிர்ந்து எல்லாரும் பேசுகிறாங்க. தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் கேட்டு தெரிந்து அதுபடி நடந்துக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி கோயிலுக்கு போகணும். இன்றைக்கி கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். எல்லோரும் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு கோயிலில் போய் நிற்கிறாங்க, இரவுலாம் போய் நிற்பாங்க. ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி கோயிலுக்கு போகணும். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. புராதனமான கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. 108 திவ்ய தேசம், ஏதாவது ஒரு திவ்ய தேசம், பாடல் பெற்ற சிவ ஆலயங்கள், ஏதாவது ஒன்றுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய சிறப்பை தரும். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான ஒரு நாள், ரொம்ப விசேஷமான நாள் இன்றைக்கி. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கும். இப்போது சித்திரை 1 இன்றைக்கி. சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்துக்குள்ளே வந்துட்டார். மேஷத்தில் இப்போ குரு இருக்கார். இந்த குருவும் சூரியனும் இணையும் போது அது பெரிய ராஜ யோகத்தை செய்யும். இந்த குரு சூரியன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதற்கு அதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்துல பிரமாதமாக இருக்குது யோக பலன்கள். இந்த 18ஆம் தேதி, அதாவது தமிழ் மாதத்தில் 18ஆம் தேதி அல்லது ஆங்கில தேதியில் சொல்லணுன்னா மே 1, அது வரைக்கும் இந்த கிரக இணைவு இப்படி தான் இருக்குது. இது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். 5 குடைய கிரகம் யார்? சூரியன்.
9 கூடைய கிரகம் யார்? குரு. இந்த இரு ராஜ கிரகங்களும் ராசிக்குள் இணைவதால் ராஜ யோகம் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 2 கூடைய கிரகம் 11ஆம் இடத்தில், ராசி அதிபதி உச்சம், 12ஆம் இடத்தில் 2 கிரகங்கள். இது போன்ற ஒரு கிரக அமைப்பில் இன்றைக்கி நாள் பிறந்திருக்கு, இந்த வருஷம் பிறந்திருக்கு. உங்களுக்கு எல்லா விதத்திலும் இப்போ நன்மையான நாள் இது. ஒரு சிறப்பான யோகத்துக்கு உரிய நாள். பணம் காசு வரும். இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பம் குதூகலமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நினைத்தது நினைத்தபடி நடக்கும். யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 7, 10 கூடைய கிரகம் 11ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் நீச்ச பங்கம் பெற்று ராஜ யோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. பொதுவாக 11ஆம் இடத்துல சூரியன் வரும்போது எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெற்றி தான். இந்த நாளும் வெற்றிக்கான நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுப செலவுகள்லாம் ஏற்படும். மங்களகரமான விஷயங்களில், விழாக்களில், பண்டிகைகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சுற்றுலா சென்று வருவீர்கள். சுற்றம் சூழ்நிலை, அதாவது சுற்றத்தாரோடு, உங்களுடைய உற்றம் சுற்றம், உங்களுடைய சொந்த பந்தங்களோடு இன்றைக்கி மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் செலவு பண்ணுவீங்க இன்றைக்கி பணத்தை. அதனால் பணத்தை செலவு பண்ணுறதுல கூட சில மகிழ்ச்சி உண்டு. அந்த மாதிரியான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் இன்று. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ சித்திரை 1 இன்றைக்கி தமிழ் வருஷம் பிறந்தாச்சு. ராசி அதிபதி உச்சமாக இருக்கார். ராசி அதிபதி சித்திரை மாதம் உச்சமாக ஆவார் மேஷத்தில். கூடவே குரு இருக்கார். குருவும் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இந்த இரு ராஜ கிரகங்களும் எங்கே இணைந்தாலும் அது ஒரு யோகம். பார்வை சூரியனுக்கும் குருவுக்கும் கிடைத்தாலோ அது ஒரு ராஜ யோகம்தான். அப்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், அதுவும் ஒரு ராஜ கிரகம். ஆனால் செவ்வாயோட வீட்டில் இந்த சூரியனும் குருவும், அதனால் எப்படி பார்த்தாலுமே இது ஒரு ராஜ யோகத்தை ஏற்படுத்தும். அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன். அதனால் எல்லா விதத்திலும் இன்றைக்கி லாபங்கள் உண்டு. லாபங்கள் உண்டு. லாபம் அப்படின்னா பணம் மட்டும் லாபம் இல்லை, நேரமே ஒரு லாபம். நம்ம யாரை சந்திக்கிறோம் அது ஒரு லாபம். ஒரு புதிய மனிதர் விஐபி சந்திக்கிறோம், அது நமக்கு யாரோ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாருன்னா அது ஒரு லாபம். இந்த மாதிரி லாபங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போன்ற ஒரு நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான யோகத்தை செய்யக்கூடிய ஒரு நாள். லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில், ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுக்கு நீச்ச பங்கம் ஏற்பட்டு ராஜயோகம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். எல்லா விதத்திலும் நன்மையான நாள். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் முயற்சி நீங்கள் இப்போ எடுத்திங்கன்னா அதில் வெற்றி காணக்கூடிய நேரம். ரொம்ப அருமையான நாள். இன்றைக்கி கோயில் திருவிழாக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இன்றைக்கி நீங்கள் பல இடங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்களுக்கு இன்றைக்கி உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும், நீங்கள் குதூகலமாக இருப்பீர்கள். துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் குரு இணைவு, அது ஒரு நல்ல யோகம். குரு நன்மை செய்யாத கிரகமாக இருந்தாலும் அவர் பார்வை நமக்கு மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். ராசி அதிபதி உச்சம், அது ஒரு யோகம். தொடர்ந்து நம்ம இதை சொல்லிகிட்டே தான் இருக்கோம். துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான நாள். துளாராசிக்காரர்களுக்கு தந்தை வழி சொந்த பந்தங்களால் சில ஆதாயங்கள் ஏற்படும். தந்தைக்கு இது லாபம், தந்தையால் லாபம். உங்கள் தந்தை ஆரோக்கியமாக இருப்பார். ரொம்ப நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். சந்திரன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நாள் தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார். அதுவும் 5 கூடைய கிரகத்தோடு இருக்கார். அதனால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடம் மாற்றம், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் நடந்தே தீரும். எதிர்பாராத தன லாபங்கள் ஏற்படும். இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு
நம்மளுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி. உங்களுடைய பள்ளி அல்லது கல்லூரியில் படித்த பழைய நண்பர்களை பார்ப்பீங்க. இன்றைக்கி யாரோ ஒரு புது நபரை சந்திக்க போகிறீங்க. அந்த நபர் உங்களுக்கு இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு நட்பை கொண்டவராக வருவார். புதிய நபர்களால் ஆதாயமும் கிடைக்கும். ஒரு சிறு தூர பிரயாணமும் சிலருக்கு ஏற்படும். அதன் மூலம் நன்மை ஏற்படும். ரொம்ப சந்தோஷமான நாள் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில், போட்டி, பந்தயம் இந்த மாதிரியான எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சின்னதாக வீட்டில் வந்து ஒரு ஹாபிக்காக செஸ், கேரம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று தங்களுக்குள் மகிழ்ச்சிக்காக விளையாடுவாங்க. இந்த மாதிரி விளையாண்டா கூட அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இன்றைக்கி எந்த விதமான போட்டியாக இருந்தாலும் சரி, அதில் வெற்றி உங்கள் பக்கம்தான். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல இணக்கம், நல்ல விஷயங்கள், அது திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் இன்றைக்கி தெரிய ஆரம்பிக்கும். திருமணம் கைகூடும். வீட்டில் சுபமங்கள விஷயத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இது ஒரு யோகமான நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு 7க்குடைய கிரகம் உச்சம். 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து சூரியன். அவர் இந்த சித்திரை மாதம் ஃபுல்லாகவே உச்சமாக இருப்பார். அதுவும் 3ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கார். அதனால் உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் பரிபூர்ண வெற்றி. கொஞ்சம் நம்ம முயற்சி செய்யணும். ஜாதகம், ஜோஷியம் அது எல்லாமே வந்து சில பாசிட்டிவான விஷயத்தை சொன்னாலும் நம்மளுடைய சுய முயற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு சின்ன எஃபர்ட் நீங்கள் எடுத்து போட்டாலும் சரி, இமாலய வெற்றியை தரும். அது போன்ற ஒரு மாதமே இந்த மாதம்தான். இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நாள் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சீங்கன்னா அது பரிபூர்ண வெற்றியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றமாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு பிரமாதமாக இருக்குது. அதுலேயும் நம்மளுடைய பிள்ளைகள் உடைய வளர்ச்சி முன்னேற்றம் பிரமாதமாக இருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் ஏற்படும். ரொம்ப நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். உங்கள் ராசிக்கு 5க்குடைய கிரகம் இப்போ 4க்குடைய கிரகம் உங்கள் ராசிக்குள். இதனால் ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்கள் இல்லத்திற்கு தேவையான சில பொருட்கள், அது நீங்கள் வாங்கினாலும் சரி, சில பேர் கிஃப்டாக கொண்டாந்து கொடுத்தாலும் சரி, அது மாதிரி சேரும். பொருள் சேர்கிற நேரம் இது. சில நேரங்களில் பொருள் விரயமாகும். ஏதாவது நம்ம கை தவறி சில விஷயங்களை கீழே போட்டுருவோம். நமக்கு அது ஒரு மனக்கவலையை கொடுக்கும். ஆனால் இப்போது பொருள் உங்கள் வீட்டுக்கு வரும். நீங்கள் எதிர்பார்க்குற வாங்கணும்னு நினைக்கிற சில பொருட்கள்லாம் வரும். சில பேர் வந்து சில க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. டக்குன்னு யாரோ கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. வீட்டிற்கு தேவையான சுபமங்கலமான விஷயமா இருந்தாலும் சரி, ஆடம்பரமான பொருளாக இருந்தாலும் சரி, அதை வாங்கக்கூடிய நேரம் இப்போது. தங்கம், பொன், பொருள், ஆபரணங்கள், ஆடைகள் சேரக்கூடிய நேரம். இந்த நாள் நல்ல நாள்.